உயிரோடு கலந்தவள். பார்வை 17. டாக்டரை பார்த்துவிட்டு சசிரேகாவும் அமுதாவும் திரும்பி வீட்டிற்கு வந்தபோது இரவு 8 மணி ஆகியிருந்தது. நீ வேணும்னா போய் ரெஸ்ட் எடுமா என்றவரிடம், பரவாயில்லத்த, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று கிச்சனுக்கு சென்றாள் சசிரேகா. பாதாம் அல்வாவுக்கு சரிக்கு சரியாக முந்திரிகளையும் திராட்சையும் நெய்யில் சிவக்க வறுத்து கொட்டி கொண்டிருந்த முத்தையாவை பார்த்தாள் சசிரேகா. வாங்கம்மா, எல்லாமே ரெடி, ஸ்வீட் மட்டும் எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டால் போதும் என்றவன் அதையும் சில வினாடிகளில் ஹாட் பாக்ஸில் போட்டு அழகாக பரப்பி கொடுத்தான். என்ன மம்மி, ஸ்வீட்லாம் தடபுடல் என்று கேட்டுக்கொண்டே பிரீத்தி வந்து அமர, அதானே என்றாள் இந்துமதி. ஸ்வீட் நியூஸை ஸ்வீட்டோடு சொல்லலாமேன்னு தான் என்று அமுதா தனது சின்ன மருமகளை பார்த்து சிரிக்க, அப்பொழுதுதான் சசிரேகாவுக்கும் திடீர் ஸ்வீட்டுக்கான காரணமே புரிந்தது. ஸ்வீட் நியூஸா? அது என்ன மம்மி என்று கேட்டாள் பிரீத்தி. சுந்தர் அப்பா ஆக போகிறான்ல, அதுக்கு தான் என்று அப்பொழுது தான் டிஃபன் சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்த தன்னுடைய சிறிய மகனை பார்த்து புன்னகையுடன் பார்த்து கொண்டே சொன்னார் அமுதா. வாவ் என்று பிரீத்தி சந்தோஷத்தில் கத்த, அப்படியாம்மா, அப்போ நான் தாத்தா ஆக போகிறேனா என்று எல்லையற்ற ஆனந்தத்துடன் தனது சின்ன மருமகளை பார்த்தார் கிருபாகரன். ஆமாம் டாடி, அதை விட மம்மி பாட்டியாக போகிறத நினச்சாதான் நல்லா இருக்கு என்றாள் பிரீத்தி. எதுவுமே சொல்லாவிட்டாலும் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள இந்துமதி செய்யும் முயற்சி அமுதாவின் கண்களில் பட தவறவில்லை. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துடுமே. அது சரிதான், நீ சொன்ன மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதானே என்று தங்கையை பார்த்து கேட்டான் சுந்தர். பெரிய அன்னிக்கும் குழந்தை வந்ததுக்கப்புறம்தான். அப்படி சொன்னாதான் எனக்கு ஞாபகம் என்றாள் பிரீத்தி. அது சரிதான், அதுக்கும் இன்னும் நல்ல நேரம் கூடி வரும் என்றார் அமுதா. நீ ஏம்மா சிரமப்படுற, நீயும் உட்காந்து சாப்பிடு என்று பிரபாகரன் சொல்ல, பரவாயில்ல மாமா, நான் கொஞ்சம் பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் சசிரேகா. மேலும் பரிமாறப்போன தனது மனைவியை போதும் என்று தடுத்தான் சுந்தர். கணவன் தன்னை பார்ப்பது தெரிய தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயன்று தோற்றாள் சசிரேகா. கம்பீரமான தோற்றமும் அலட்சிய பார்வையும், இவன் அந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்வான் என்றால் நம்பவே முடியவில்லையே. மனம் கணவனை நல்லவன் என்று நியாயப்படுத்தும் வகையில் இல்லாத காரணங்களை எல்லாம் அடுக்கி கொண்டிருக்க, இவ்வளவு நடந்தும் கடைசியில் புத்தி போகும் போக்கைப்பார் என்று தன்மேலேயே எரிச்சல் தான் வந்தது சசிரேகாவுக்கு. அன்று வேண்டுமென்றே இல்லாத வேலைகளை எல்லாம் இழுத்து செய்து கொண்டு வழக்கத்தை விடவும் வெகு நேரம் கழித்து தூங்கச் சென்ற சசிரேகாவின் செய்கை அமுதாவின் கண்களில் பட தவறவில்லை. கூடவே மகனும் மருமகளும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாததும் என்ன முயன்றும் சசிரேகா மனதிற்குள் நினைத்து பயந்தது போலவே தான் நடந்தது. தங்களது அறைக்கு அவர் தூங்கச் சென்றபோது கணவன் படுக்க போகாமல் டிவி பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். என்னம்மா இவ்வளவு நேரம்? கணவன் தன்னை கேட்டது காதில் விழுந்தாலும் விழாதது போல காட்டிக்கொண்டு ஷெல்ஃபில் எதையோ மும்புறமாக தேடிக்கொண்டிருந்தாள் சசிரேகா. சசி அதற்கு மேல் நடித்தால் நம்பும்படியாக இருக்காது என்று உடனே கணவனை திரும்பி பார்த்தாள். என்ன பிரச்சனை உனக்கு? ஓ, நேரடியாக பிரச்சனைக்கே வருகிறானே. பிரச்சனையே நீதான் என்று சொல்ல முடியாமல் கணவனுடைய முகத்தை பார்த்தாள் சசிரேகா. எனக்கு கேள்வின்னு கேட்டால் பதில் ஒன்றா வந்தாகணும். ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் வரவில்லை என்று இவ்வளவு கோபப்படுகிறானே. 2 பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும் இவன் அதற்கு என்னவென்று பதில் சொல்வான்? நான் தூங்கணும் என்று வழக்கமாக செய்யும் எதையும் செய்து கொள்ளாமல் கட்டிலுக்கு சென்றவளுக்கு கோபத்தில் விரைத்த கணவனின் உடல் கண்களில் பட தவறவில்லை. கட்டிலில் ஏறி ஒரு புறமாக திரும்பி படுத்துக்கொண்டு பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள் சசிரேகா. முதுகில் குறுகுருவென்று இருக்க கண்கள் கலங்கி போயின சசிரேகாவுக்கு. முடிவு செய்துவிட்டதைப் போல கணவனுடன் பேசாமல் இருப்பது மிகவும் சிரமமோ என்று தோன்றியது.
கடவுளே, ஒரு நாளே இப்படி என்றால் இனி வரும் நாட்கள்? முதலில் கோபம் வந்தாலும் பிறகு சற்று யோசித்து பார்த்ததில் பாவம் உடம்புக்கு முடியலை போல இருக்கிறது என்று மனைவியின் மேல் பரிதாபம்தான் தோன்றியது சுந்தருக்கு. மனைவியின் செய்கையில் இருந்த வித்தியாசம் வெளிப்படையாகவே தெரிந்தாலும் பாவம் நன்றாக தூங்கட்டும், காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டிருந்தான் சுந்தர். மறுநாள் காலையில் படுக்கையை விட்டு எழும்போதே ஒரு பெரிய பளுவை இதயத்தின் மேல் தூக்கி வைத்து விட்டார் போல மனதிற்கு மிகவும் பாரமாக இருந்தது சசிரேகாவுக்கு. ஒரு வழியாக காலை வேலைகளை முடித்து கொண்டு அவள் சமையலறைக்கு சென்றபோது அவளுடைய அத்தை ஏற்கனவே வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். கொடுங்கத்த, நான் செய்கிறேன் என்று அந்த வேலைகளை தான் வாங்கி கொள்ள அவர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். கணவனிடம் பேச வேண்டி வந்தால் என்ன செய்வது என்பதற்காகவே அவனை தனிமையில் சந்திப்பதை தவிர்த்து விட்டாள் சசிரேகா. அதை கணவன் கண்டு கொண்டான் என்பதும் அவளுக்கு புரியாமல் இல்லை. என்ன இது, நாம் தவறு செய்துவிட்ட மாதிரி இப்படி தயங்கி தவிக்க வேண்டியிருக்கிறதே என்று எரிச்சல் தான் வந்தது. சசி, இதோ வரத்த, சுந்தர் கிளம்பிட்டானா பாரு, இல்லைன்னா நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுமா. பார்க்குறேன் அத்த என்று அவள் ஹாலுக்கு வந்தபோது அவளுடைய கணவன் ஷூவை மாட்டிக்கொண்டிருந்தான். தயங்கிக் கொண்டே தன் அருகில் வந்து நின்ற மனைவியை நிமிர்ந்து பார்த்தான் சுந்தர். கணவனின் உணர்ச்சியற்ற பார்வையை ஒரு வினாடி நேருக்கு நேர் சந்தித்தவள் பிறகு எங்கேயோ பார்த்து கொண்டு அத்தை கூப்பிடுறாங்க என்றாள். அதற்குள் இதோ நான் வந்துட்டேம்மா என்று அவரே வந்துவிட அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சசிரேகா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் என்று தாயை பார்த்தான் சுந்தர். கண்ணா, நமக்கு பேப்பர் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுறானே ஒரு பையன், அவன் பிஇ முடிச்சிருக்கணாம்ப்பா, அதுவும் நல்ல பர்சன்டேஜில். சொல்லுங்கம்மா. இல்லை, அவனுக்கு நம்ம கம்பெனியில் வேலை இருக்குமான்னு உங்கள் அப்பாக்கிட்டையும் நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் உன் காதலையும் ஒரு வார்த்தை போட்டு வச்சிட்டா பிரச்சனை இல்லைன்னு தான் பார்த்தேன். வேக்கண்ட் இருக்குமா, இருந்தாலும் அவனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் முடிவு செய்ய முடியும். பார்ட் டைமாக தான் பேப்பர் போடுற வேலையை செய்கிறானா. 2 மாதமாக உள்ளே வந்து கேட்க ட்ரை பண்ணானா. ஆனால் நம்ம செக்யூரிட்டி உள்ளே விடலேன்னு நேற்று என்னை பார்த்ததும் ஒரே கெஞ்சல். பார்த்தா ரொம்ப சூட்டிகையாக தான்ப்பா தெரிகிறான். அப்படிப்பட்டவன் நேரடியாக கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியது தானே, அதை விட்டு இதென்ன குறுக்கு வழி என்று மனதிற்குள் நினைத்தவன் அதை வெளியே சொல்லவில்லை. என்ன கண்ணா, சரிதான், ப்ராப்பராக கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள், இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உடனே சரிப்பா என்று சந்தோஷமாக பதில் சொன்ன தனது அத்தையை பார்த்தாள் சசிரேகா. தனது கணவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே பெரும்பாலும் அதை ஆட்சேபனையின்றி அந்த வீட்டினரால் ஒத்துக்கொள்ளப்படுவதை நிறைய முறை நேரிலேயே கண்டிருக்கிறாள் சசிரேகா. அப்படி அனைவரும் பயந்து ஒதுங்கி போவதால் தான் தன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை என்று இப்படி ஆடுகிறான் போலிருக்கிறது என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அன்று இரவும் கணவனின் வரவை சற்று பயத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தவறு செய்தவன் ஜாலியாக திரியும்போது நாம் எதற்காக இப்படி பயந்து நடுங்க வேண்டும் என்று தன்மேலேயே கோபம்தான் வந்தது சசிரேகாவுக்கு. உங்களுடைய திருமணத்திற்கு முன்பெல்லாம் உன் கணவன் மாலையில் நேரம் கிடைத்தால் சற்று நேரம் வீட்டிற்கு வந்துவிட்டு செல்வான். ஆனால் இப்பொழுது கம்பெனி விரிவாக்க வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் சில நிமிடங்களை கூட வீணாக்காது அதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று தனது அத்தை சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது சசிரேகாவுக்கு. 10-20 பேர் வேலை செய்யும் இடத்திலேயே பொறுப்புகள் அதிகமாக இருக்கும்போது 1000 பேருக்கு மேலாக வேலை செய்யும் தங்களது கம்பெனியை நிர்வகிக்கும் தனது கணவனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. என்னதான் மற்ற அனைத்து விஷயங்களிலுமே அவன் பிரமாதமானவனாக இருந்தாலும் யோசித்து பார்த்ததில் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயமாக தெரிந்து போயிருந்தது சசிரேகாவுக்கு. ஒழுக்கம் என்பது உயிருக்கும் மேலான ஒன்று. அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமானதும் கூட. தனது கணவனிடம் அதுவே இல்லை என்னும் போது அவனுடன் மனம் ஒன்றிய வாழ்க்கை என்பது இனிமேல் தனக்கு இல்லை என்னும் முடிவுக்கு தீர்க்கமாக வந்திருந்தாள் சசிரேகா. சசி, அத்தை சொல்லுங்கத்த, நானும் பார்க்குறேன் காலையிலேருந்து ஒரே யோசனையாகவே இருக்க. என்னம்மா, என்ன விஷயம்?
அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது என்றவரின் பார்வை தனது கணவனுடைய பார்வையை நினைவுபடுத்தியது. சரிம்மா, இந்த கிரேவியை மட்டும் இன்னொரு கொதி வந்ததும் இறக்கிடு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்று அவர் சொல்ல சரி என்று வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் சசிரேகா. அனைவரும் இரவு உணவை முடித்திருக்க எவ்வளவு மெதுவாக செய்தும் சசிரேகாவுக்கு தான் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் முடிந்திருந்தன. இன்றைக்கு கண்டிப்பாக கணவன் எதுவும் கேட்காமல் இருக்க மாட்டான் என்று அனைத்திற்கும் தயாராகவே தங்களது அறைக்கு சென்றாள் சசிரேகா. எதிர்பார்த்தது போலவே உள்ளே வந்ததும் கணவன் தன்னை கவனிப்பது தெரிந்தது. தானாகவே விளக்கம் சொல்வாள் என்று எதிர்பார்த்து இருப்பான் போலும். இல்லை என்றாலும் அவனாகவே வந்து கேட்டான். என்னாச்சு உனக்கு? ஒன்றுமில்லைங்க. அதான் ஏன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு? கணவனின் சிரிப்பு எரிச்சலை அதிகமாக்க, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விட்டுருங்க என்றாள். அந்த வினாடியில் கணவனின் முகத்தை பார்த்தவளுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. சொல்லு, என்னதான் இப்போ பிரச்சனை உனக்கு? சசிரேகா அழுத்தமான காலடிகளுடன் கணவன் தன்னை நெருங்குவது தெரிந்தும் பதில் பேசாமல் சிலை போல நின்று எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சசிரேகா. நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க என்று மூச்சுக்காற்று தன்மேல் விழும் அளவிற்கு அருகில் வந்து நின்றிருந்த கணவன் கேட்க, தன்னால் இயன்ற மட்டும் நிமிர்ந்த அதே பார்வையுடன் அவனை பார்த்தாள். என் பொறுமையை சோதிச்ச, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன் என்ற கணவனின் வார்த்தைகளில் நன்றாக சிரிக்கவே ஆரம்பித்திருந்தாள். இனியுமா? ஏற்கனவே படும் பாடு போதாதா? வாயை திறந்து பேசி தொலை. ஏன் என்னை இப்படி வதைக்கிற என்றவன் கோபத்துடன் தனது 2 தோள்பட்டைகளையும் பிடித்து அழுத்தியதில் வலி உயிர் போனது சசிரேகாவுக்கு. ஆனால் அது சிறிதும் முகத்தில் தெரிந்துவிடாதவாறு காட்டிக்கொண்டவள் எதுவும் பேசாமல் தொடர்ந்து அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ச்ச என்று வேகமாக தனது கைகளை எடுத்து கொண்டவன், முடிஞ்சா இனி என் முகத்திலேயே நீ முழிக்காத என்றான். இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம்.